தங்கமணி, தற்போது நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஓட்டுநரிடம் முதற்கட்ட விசாரணையில் அங்கு வச்சு விசாரிக்கப்பட்டதில் உள்ள கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருப்பதாகவும் அங்கு கொள்ளையர்கள் துப்பாக்கியோடவும் இருக்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கிறதா பதிவு செஞ்சிருந்தீங்க. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட செய்திகள் படி கேரள ஏடிஎம்ல 3 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய பணம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த கண்டெய்னர் எங்கிருந்து வந்திருக்கிறது, இல்லை எங்கு செல்கிறது, இது போன்ற விவரங்கள் ஏதாவது ஓட்டுநர்கிட்ட இருந்து காவல்துறையால் பெறப்பட்டதா? காவல்துறை இன்னும் என்னென்ன விவரங்களை அந்த ஓட்டுநரிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த பணம் கேரளாவில் திருடு போன அந்த ஏடிஎம்ல இருந்து திருடு போன பணம் தான் அப்படின்னு காவல்துறை தரப்பில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமாக கௌதமி, தற்போது இந்த கண்டெய்னர் லாரியினை ஓட்டி வந்தவர்கள் வடமாநிலத்தவர்கள் என கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் அந்த 3 ஏடிஎம்களில் நடைபெற்ற கொள்ளை 65 லட்சம் ரூபாய் அந்த கொள்ளை என்பது ஏற்பட்டுள்ளது. அந்த பணம் தான் இந்த கண்டெய்னர் லாரியில் இருக்கின்றதா என சந்தேகம் எழுந்த நிலையில் தற்போது அந்த போலீசார் அந்த கண்டெய்னர் லாரிக்கு அடியில் ஒரு சிறிதளவிலான ஓட்டை ஒன்று இருக்கின்றது என கூறப்படுகிறது. ஏனென்று குறிப்பிட்டால் அந்த ஓட்டை வழியாக அந்த உள்ளே இருக்கின்ற நபர்கள் தப்பித்து ஓடலாம் அப்படிங்கிறது கூறப்படுகிறது. முதலாவதாகவே அந்த சன்னியாசுப்பட்டியில அந்த டிரைவர் வடமாநில அந்த டிரைவரை போலீசார் இழுத்து பிடித்த போது அந்த கண்டெய்னர் அடியே ஒரு நபர் வந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஏனென்று குறிப்பிட்டால் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள ஒரு கார், அதே மட்டுமின்றி துப்பாக்கி, அந்த பணம் கேரள மாநிலத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஏடிஎம்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணமாக கூட இருக்கலாம் என சந்தேகம் தான் தற்போது வரை எழுந்துள்ளது. ஏனென்று குறிப்பிட்டால் ஒரு நபர் அந்த கண்டெய்னர் லாரியை சட்டவிரோதமான பொருட்கள் இல்லை என்றால் திறந்து காமித்திருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் சட்டவிரோதமான பொருட்களோ அல்லது அந்த திருச்சூர் பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணமானதாக தான் தற்போது இருந்திருக்கின்றது. போலீசாரினுடைய முதற்கட்ட விசாரணையின்படி அந்த ஓட்டுநரிடம் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை அந்த கண்டெய்னர் லாரியினுடைய அந்த பாக்ஸ் என்பது தற்போது வரை திறக்கப்படவில்லை. என்று குறிப்பிட்டால் உள்ளே 2 நபர்கள் இருக்கின்றார்கள் என போலீசாரினுடைய அந்த தகவல் என்பது தற்போது வரை இருந்து வருகிறது. உள்ளே கை துப்பாக்கியும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி ஒரு கார் இருக்கின்றது என இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் கூறுகின்றனர். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் சிறைபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் போலீசாரும் வராங்க. அவங்க சொன்ன தகவல்படி உள்ள ஒரு கார் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள 5 பேர் இருக்கிறதா அந்த டிரைவர் சொல்றாரு எங்கள்கிட்ட அப்படின்னு இந்த பப்ளிக்கும் நம்மள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்போ போலீசார் இந்த கண்டெய்னர் லாரியினுடைய இந்த பாக்ஸை திறந்து பார்த்தால்தான் உள்ளே கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் ஏற்பட்ட அந்த ஏடிஎம் கொள்ளையினுடைய பணம் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோதமான பொருட்கள், குட்கா போன்ற அந்த கஞ்சா போன்ற பொருட்கள் இருக்கின்றதா, அல்லது மர்ம பொருட்கள் இருக்கின்றதா என போலீசாரினுடைய அந்த முழு விசாரணையில் தெரிய வரும். தற்போது வரை போலீசார் அந்த விசாரணை அந்த ஓட்டுநரிடம் தற்போது வரை விசாரணையில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கௌதமி, தங்கமணி, இந்த சம்பவம் குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.